கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துக்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடன் கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளோடு கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயிடத்திலே ஒப்புவித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாயின் என்கிற ஒரு ஊரிலே ஒரு துயரமான சம்பவம் நடக்கிறது. ஒரு கைம்பெண்ணாயிருந்த ஒரு பெண், அதாவது கணவனை இழந்த ஒரு விதவை, அவள் வாழ்க்கையிலே இன்னொரு சோகம் உண்டாகிறதை பார்க்கிறோம். ஏற்கனவே கணவன் மரித்த சோகம் இன்னும் மறையாமல் இருக்கிற அந்த சமயம் இன்னொரு சோகமான ஒரு சம்பவம் நடக்கிறது. அவளுடைய சொந்த மகன், ஒரே மகன் மரித்து போகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அந்த மரித்த மகனுடைய இழப்பை தாங்க முடியாமல் அந்த தாய் மிகுந்த கண்ணீரோடு கூட அந்த வீதி வழியாக திரளான ஜனங்களோடு கூட வந்து கொண்டிருக்கிற அந்த சமயத்திலே இயேசுவும் அந்த இடத்திற்கு வருகிறதை நாம் பார்க்கலாம். நாயின் அப்படின்ற ஊரை பார்க்கிறோம். இது கப்பர்நகூமிலிருந்து 21 மைல் தூரம் உள்ள ஒரு பட்டணம். இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமிலே அடிக்கடி பயணம் பண்ணுகிறவர். அங்குதான் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆக கப்பர்நகூமுக்கு அடிக்கடி வருகிற நம்முடைய ஆண்டவர் நாயின் ஊருக்கு போக வேண்டிய அவசியமும் அவருக்கு இருந்தது. காரணம் என்னவென்றால், அவருக்கு தெரியும் ஒரு தாய் தன்னுடைய மகனை இழந்த சோகத்தில் இருக்கிறாள் என்பதையும், இதோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்கிற நிலையில் அவள் இருக்கிறாள் என்பதை அறிந்துதான் 21 மைல் தூரம் இயேசு கப்பர்நகூமிலிருந்து நாயின் ஊருக்கு நடந்து வருகிறார். பாருங்கள், எப்படிப்பட்ட ஆண்டவர் என்பதை நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். சில நேரங்களிலே நமக்கு ஒரு இழப்பு ஏற்படும் பொழுது ஒரு மனிதனுடைய ஆறுதலை எதிர்பார்ப்போம். இழப்பை சந்திக்காத மனிதர்கள் யாராகிலும் இருக்க முடியாது. இந்த உலகத்தில் நாம் யாராக இருந்தாலும் வீட்டிலே ஒரு இழப்பை சந்திப்போம். ஒரு தாயை இழந்திருப்போம், தகப்பனை இழந்திருப்போம், கூட பிறந்தவர்களை இழந்திருப்போம், நண்பர்களை இழந்திருப்போம். அந்த இழப்பை நம்மால் ஈடுகட்டவே முடியாது. அந்த இழப்பு பலரை சோகத்துக்குள் கொண்டு போகும், சிலரை வேறு நிலைமைக்கும் கொண்டு போய்விடும். சிலர் அதை உலகமே வெறுத்து விட்டதை போல நினைத்து, வாழ்க்கை வெறுத்து விட்டதை போல நினைத்து அவர்கள் வேறு விதமாக பாதையிலே மாறி செல்லுகிறதையும் நாம் காண முடியும். ஆனால் ஒரு இழப்பு வரும் பொழுது நிச்சயமாய் மனிதனுடைய ஆறுதல் நமக்கு போதாது. மனிதன் என்னதான் நமக்கு இழப்பு ஏற்பட்ட போது நமக்கு பேசினாலும் நமக்கு ஆறுதலை கொடுக்க போவதில்லை, நமக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வரப்போவதும் இல்லை. ஆனால் இழப்பிலே தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். அந்த வெற்றிடத்தை அவரால் மாத்திரம்தான் நிரப்ப முடியும். ஆகவே இங்கு ஒரு சம்பவம் என்ன நடக்கிறது என்றால், இழந்து போன மகனை வாடி கலங்கி கண்ணீரோடு கூட வீதியிலே சென்றிருந்த அந்த மகளை பார்த்து ஆண்டவர் நேரடியாகவே சந்திக்கிறார். அந்த பெண்ணை நேரடியாகவே சந்திக்கிறார். அவளை பார்த்து, மகளே அழாதே என்று சொல்லி அந்த பாடையை தொட்டு மரித்த வாலிபனை உயிரோடு எழுப்பி அந்த தாய்க்கு திரும்பவும் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இது அன்றைய நாட்களில் நடந்த ஒரு சம்பவம். அன்றைக்கு மரித்த ஒரு மனிதனை இயேசு எழுப்பினார் என்பது நடந்த ஒரு சம்பவம். ஒருவேளை இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நமக்கு நடக்குமா? மரித்தவரை தேவன் நமக்கு எழுப்பி தருவாரா என்ற ஒரு கேள்வி நாம் கேட்போமானால் அது சாத்தியமல்ல. நமக்கு இழப்பு ஏற்படும் பொழுது தேவன் நம்ம எப்படி தேற்றுகிறார் என்பதுதான் முக்கியம்.
தேவன் அந்த சமயத்திலே நமக்கு எப்படி ஆறுதலை தருகிறார் என்பது தான் முக்கியமே தவிர ஒரு மரித்து போனவர்களை எழுப்ப முடியாது. காரணம், எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு மரித்து போவார்கள். தேவனுக்கு சித்தமானால் நாம் உயிரோடு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினால் மட்டுமே நாம் இழந்ததை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நமக்கு ஒரு இழப்பு ஏற்படும் பொழுது அந்த இழப்பை நம்மால் நிச்சயம் ஈடுகட்ட முடியாது. எத்தனை திரள் மனிதர்கள் வந்தாலும், நமக்கு நெருங்கிய சொந்தங்கள் வந்தாலும் கூட நம்மை தேற்ற முடியாது. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்றால், ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உங்கள் குடும்பத்திலே ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கலாம், ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம். அந்த நஷ்டத்தை தாங்க முடியாமல் கண் கலங்கி கொண்டிருக்கலாம். அல்லது ஒரு இழப்பை தாங்க முடியாமல், அப்பாவை இழந்து விட்டோமே, அம்மாவை இழந்து விட்டோமே, கணவனை இழந்து விட்டோமே, மனைவி இழந்து விட்டோமே, பிள்ளை இழந்து விட்டோமே என்கிற கலக்கத்தில், எனக்கு யாருமே இல்லையே என்கிற விரக்தியிலே நீங்கள் தனிமையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு இருட்டிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். யாரோடு பேச முடியாமல், யாரோடு கூட பழக முடியாமல் தனித்தே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு வெளிச்சம் என்பதே இல்லாதது போல் இருக்கலாம். இருள்தான் உங்கள் வாழ்க்கையாக இருக்கலாம். காரணம், நீங்கள் அப்படிப்பட்டதான சோகத்தில் இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து விட்டோம், இனி இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு என்ன இருக்கிறது என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். அப்படி ஒருவேளை யாராக இந்த பாதையிலே சென்று கொண்டிருப்பீர்களானால், இழப்பை சந்தித்தவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால், அந்த இழப்பை உங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்று நீங்கள் இருப்பீர்களானால், உங்களுக்கு தான் தேவன் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். ஆம், இயேசு கிறிஸ்து அந்த இழப்பிலே உங்களுக்கு ஒரு ஆறுதலை தர விரும்புகிறார், ஒரு சமாதானத்தை தர விரும்புகிறார், அந்த வெற்றிடத்தை அவர் நிரப்ப விரும்புகிறார். எனக்கு அருமையான சகோதரி சகோதரியே, இன்றைக்கு நீ எதிலாவது நஷ்டப்பட்டிருக்கலாம் அல்லது ஏதாகிலும் இழந்திருக்கலாம். ஆனால் தேவன் உன் இழப்பை மாற்ற வல்லவராக இருக்கிறார். உன் இழப்புக்கு ஈடாக ஒன்றை தர அவர் விரும்புகிறார். நிச்சயமாக உன் இழப்புக்கு ஈடாக, அதற்கு மேலாக உனக்கு தேவன் செய்ய காத்திருக்கிறார். நீ அழாதே. அந்த மகளை பார்த்து, அந்த பெண்ணை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? அழாதே என்று தான் சொன்னார். நீ எதை குறித்து அழுது கொண்டிருந்தாலும் சரி, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் அழுது கொண்டிருந்தாலும் சரி, தேவன் உங்கள் கண்ணீரை துடைக்க வல்லவராக இருக்கிறார். உங்கள் இழப்பிலே அவர் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு எப்பொழுதும் பேருதவி செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் குடும்பம் இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிற உங்கள் குடும்பம், இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவால் பலமாகும், செழிப்பாகும். நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். இயேசுவே உங்களுக்கு சமாதானத்தை அளிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you.